ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். தென் இதுக்கு தேவையான அளவு 2 வெங்காயமும் 1 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். அதோட 2 தக்காளியுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் கொஞ்சமாக மல்லிக்கீரை அண்ட் புதினா இலையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்க போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். ஆனியன் ஒரு 2 செகண்ட் கிட்ட நல்லா வதங்கிக்கட்டும். லைட்டாக செவந்த மாதிரி ஆனதும் இதோட நான் ஒரு பச்சை மிளகாவுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். தென் இதோட நான் தக்காளியுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நான் கிரேவிக்கு தேவையான சால்ட்டை இப்போவே சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் நம்மளோட வெங்காயமும் தக்காளி ஒன்றா சேர்ந்து நல்லா ஜூஸியாக கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி ஜூஸி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட கிரேவி நல்லாவே திக்காக இருக்கும். தென் அதோட 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டுமே சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லாவே ஜூஸி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூளுமே இதோட ஆட் பண்ணி நல்லா ஆயிலோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகத்தூளுமே சேர்த்துக்க போகிறேன். 2 பவுடருமே ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டும். ரொம்பவே சிம்பிளான ஒரு எக் கிரேவி தான் இது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தென் இதோட மல்லிக்கீரை அண்ட் புதினா இலையுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ ஃபுல்லாக நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதி வந்துக்கட்டும். ஏன்னா இதிலேருந்து தண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த தண்ணியை பார்த்துட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி இதில் ஊறிட்டே வருது. ஸோ நான் இதோட 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு சால்ட் பார்த்துட்டு பத்தலைனா சால்ட் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி தான். ஸோ நீங்கள் இப்போ தான் இந்த குக்கிங் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் டைலரிங் வீடியோஸுமே போட்டு வரோம். ஸோ நீங்கள் குக்கிங் அண்ட் டைலரிங் ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். தென் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.